ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சுவை அடசல். வாங்க இன்றைக்கி முடவாட்டுக்கால் கிழங்கு சூப், அதாவது ஆக்ஃபர்ன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த கிழங்கு ரொம்ப ஃபேமஸுங்க. ஆக்சுவலாக கொல்லிமலையில் இது கிடைக்கும், ஏற்காடில் கிடைக்கும். ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் விற்கவும் செய்கிறாங்க. நம்ம அதில் இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு அதை நம்ம ரெடி பண்ணணும். இப்போது நம்ம இந்த கிழங்கு தோல்லாம் சீவிட்டு நான் நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 சுற்றி எடுத்துக்கிறேன். எப்பவும் போல் சூப் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். துருவின அந்த கிழங்கு இருக்குது இல்லையா, முடவாட்டுக்கால் கிழங்கு, அதை போட்டு நல்லா சாட்டை பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சூப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் தனியா, அதாவது தனியா விதைகள், அதையெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம ஒரு கிழங்கு எடுத்தோன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோன்னா நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு ஃப்ளேவர் ஃபீல் பண்ணலாம். இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இஞ்சி சாரெல்லாம் எப்படி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இஞ்சி கொஞ்சம் காரமாக இருக்கும். இது கொஞ்சம் நார்மல் கிழங்கு மாதிரி இருக்கும். கொஞ்சம் இது தண்ணி விடுற கிழங்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த சூப் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி முடவாட்டுக்கால் கிழங்குன்னா நம்மளுக்கு போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். போனெல்லாம் நம்மளுக்கு ஜாயின்ட்ஸ், போன்ஸ், ஸ்கின்ஸ், இதில் எண்ணிலடங்கா நன்மைகள் இருக்குங்க. இதை நம்ம அந்த அளவுக்கு ஒரு நல்ல மூலிகை மருந்து. இது மூலிகை சூப் இது ஆக்சுவலாக. இந்த கிழங்கு உங்களுக்கு எப்படியாவது கிடச்சது அப்படின்னா இதை நீங்கள் சூப் வச்சு பாருங்கள், இல்லை சட்னி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதை எல்லாருமே, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், மூட்டு வலியெல்லாம் எனக்கு போயிடுச்சு, இது குடிச்சிட்டு வந்ததில் எனக்கு மூட்டு வலி போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பாடி டயர்ட்னஸ் எல்லாம் கம்மியாகும், இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகும், ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த கிழங்கு உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே குடிக்கிறதுக்கு நல்ல இதமாக இருக்குது. நீங்கள் அதுவும் சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர்லாம் போட்டு இருக்கிறனால நம்மக்கிட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.